கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனம் ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணையும் போது ஏற்படும் மாற்றத்தை நமக்கு விவரிக்கிறது. ஆமென். ஒரு விசுவாசி கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் வெறும் குணமாற்றம் அடைந்தவர் மட்டும் அல்லாமல் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு புதிய படைப்பாக மாறுகிறார். இது ஒரு பட்டாம்பூச்சி தன் கூட்டை உதிர்த்து புதிதாக வெளியே வருவது போன்ற ஒரு மறுரூபமாகும். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவருடைய பழைய பாவ இயல்புகள், குற்ற உணர்வுகள் மற்றும் பழைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் முடிந்து போயின. பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கடவுளின் பார்வையில் அவர் நீதிமானாகவும் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாகவும் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புதிய எண்ணங்கள், புதிய ஆசைகள் மற்றும் புதிய நோக்கம் கொண்ட வாழ்வு தொடங்குகிறது. நாம் உலக ரீதியாக ஒருவரை மதிப்பீடு செய்யாமல் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க தொடங்குகிறோம். இந்த மாற்றம் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும். அதாவது அவரோடு நெருக்கமான உறவு கொண்டு அவருடைய போதனைகளின்படி வாழ்பவர்களுக்கு இது புது வாழ்வு கிடைக்கிறது. நம்முடைய கடந்த கால தோல்வியிலிருந்து விடுதலை அளித்து கிறிஸ்துவுக்குள் ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை தொடங்குவதை இவ்வசனம் உறுதிப்படுத்துகிறது. எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுதலையும் அளிக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. 2026 ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் கொண்டு வரட்டும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென்.